السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் வியாழக்கிழமை அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த துஆவை 141 தடவைகள் ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த துஆவை நாம் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நாம் நினைக்காத புறத்திலிருந்து அவனுடைய உதவிகளை நமக்கு வழங்குகின்றான். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கடன்களை அல்லாஹ் நீக்குகின்றான். கவலைகள், கஷ்டங்கள் இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்கி சிறந்த நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு நாளும் ஏராளமான துஆக்களை பார்க்கின்றோம். நாம் இந்த துஆக்களை ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் யக்கீனோடு இஹ்லாஸோடு நாம் துஆக்களை ஓதுவோம். அவ்வாறு நாம் ஓதக்கூடிய துஆக்களே அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த துஆவை 141 தடவைகள் ஓதுவோம். இது ஒரு அல் குர்ஆனினுடைய வசனமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல் குர்ஆனிலே ஏராளமான துஆக்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு துஆக்களும் பல நபிமார்கள் ஓதிய, அதே போன்று இறைநேசர்கள் ஓதிய துஆக்களாக இருக்கின்றது. இது மிகவும் சிறந்த ஒரு துஆவாக இருக்கின்றது. இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நாம் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹ்வினுடைய உதவியை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துஆவாக இந்த துஆ இருக்கின்றது. அல் குர்ஆனினுடைய 31வது அத்தியாயத்தின் 26வது வசனம், லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்ள் இன்னல்லாஹ ஹுவல் கனியுல் ஹமீத். லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்ள் இன்னல்லாஹ ஹுவல் கனியுல் ஹமீத். வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹுக்கே உரியன. நிச்சயமாக அல்லாஹ் எவரிடமும் தேவையற்றவன், புகழப்படுபவன் என்று பொருள்படக்கூடிய அல் குர்ஆனினுடைய 31வது அத்தியாயத்தின் 26வது வசனம். இதனை நாம் 141 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.